தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சிதம்பரம் அருகே கோயில் திருவிழாவில் ஏற்பட்ட வெடி விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தமிழ்நாடு அரசு விரைந்து நிவாரணம் வழங்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே கிள்ளைக்குச்சிப்பாளையம் பகுதி மாரியம்மன் கோயில் திருவிழாவில் பட்டாசு மற்றும் நாட்டு வெடிகள் திடீரென வெடித்து சிதறியதில் பெண்கள், சிறுவர்கள் உள்ளிட்ட 18 பேர் படுகாயமடைந்தனர். இதில் 14 பேர் சிதம்பரத்தில் உள்ள மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தலின் பேரில் முன்னாள் அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி நிவாரண உதவிகளையும் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய M.R.K. பன்னீர்செல்வம் வெடி விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு தமிழ்நாடு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணங்கள் வழங்க வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைக்கின்றோம். ஏன்னா அப்போல்லாம் உடனடியாக ஏற்படுகின்ற நிகழ்வுகள் தான் அடிக்கடி உடனுக்குடன் நிவாரணம், முதலமைச்சர் நிவாரணத்தை வந்து உரிய நேரத்தில் வழங்கி கொண்டிருப்பார்கள். கடந்த முதல்வர்கள், எங்களுடைய தலைவர்கள், அதே போல இந்த பாதிக்கப்பட்ட நோயாளர் தங்க மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை நாங்கள். தொடர்ந்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த முன்னாள் அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம், அணிமாறி சென்றுள்ள வைகோவிற்கு தற்போது வேறு ஆஃபர்கள் வருகிறது என்றால் அத்தகைய இடத்தை அவர்களுக்கு உருவாக்கி தந்தது திமுக தான் என்று கூறினார். மனசாட்சி தான் வேணும். மனசாட்சி பரிசீலிக்க வேண்டும். எப்படி இந்த தோழர்கள் தான், எங்களுடைய தோழர்கள் தான் அவர்களுடைய வெற்றிக்கு தகுதியை உருவாக்கி கொடுத்தது. இப்போ ஆஃபர் பண்ணுகின்ற இடத்தில் உருவாக்கி கொடுத்தது திமுக தான். அந்த தோழர்கள், திமுகவுடைய தோழர்கள் உழைத்து வெற்றி பெற வைத்து அடிப்படையில் இப்போ ஆஃபர் கொடுக்குறாங்க. இப்போ போகிறாங்க. முன்னெல்லாம் ஆஃபர் கொடுக்கவே இல்லை, வாங்க போங்கன்னாங்க. இப்போ மதிச்சு வீடு தேடி வராங்க என்றால் அந்த தகுதியை உருவாக்கி கொடுத்தது எங்களுடைய தலைவர் அவர்கள். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.